வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தோழர் தடம் சேனல்ல நம்மளோட இங்கிலாந்துல இருந்து சைக்கியாட்ரிஸ்ட் தேவி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தேவி. வணக்கம். இந்த ஹீரோ வர்ஷிப் அத பத்தி தான் இந்த காணொளியில டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இந்த ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஈவன் ஆந்திரா கூட சொல்லலாம். ஆம், அது சினிமா கதாநாயகர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு படி மேல தான் இருக்கு. அது எல்லா விதத்திலயுமே சரி. ஏன்னா கதாநாயகர்களை நம்ம வந்து நம்ம வீட்டுல ஒருத்தராவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கும் மேல ஒரு படி மேல போயிட்டு நம்ம வீட்ல இருக்கிற சாமி ரூம்லயே வச்சு வழிபடுற அளவுக்கு நம்ம இப்ப இப்ப இருக்கிற சமூகம் வளர்ந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கதாநாயகர்களோட வழிபாடு இல்ல ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து இதோட ரூட் இல்ல ஆணிவேர் எங்கிருந்து ஆரம்பிக்குது ஹியூமன் எவல்யூஷன்ல? இது வந்து ஒரு சமீபத்திய போக்கா? இல்ல ரொம்ப முன்னாடில இருந்தே இந்த போக்கு இது தொடருதா? நீங்க கரெக்ட்டான கொஸ்டின் கேட்டீங்க ஆக்சுவலி. இது வந்து எவல்யூஷனாவே ரொம்ப காலமா தொடருது. மனுஷன் வந்து கும்பல் கும்பலா சேர்ந்து குழுவா இருக்கும்போதே, அவங்களுக்கான தலைவர தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எதுக்காகன்னா, அவங்க வந்து டேஞ்சர்ஸ்லேருந்து புரொடெக்ட் பண்றதுக்கு, அவங்கள ஒரு கொஹெசிவா ஒரு குழுவா வழிநடத்துறதுக்கு. ஸோ இந்த ஹீரோ வொர்ஷிப்போட மெயின் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து என்ன பண்புகள் எதிர்பார்க்கிறோமோ, இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட, இல்ல நம்மள வழி நடத்துறவங்க கிட்ட என்ன பண்புகள் இருக்கணும். உதாரணத்துக்கு, அவங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், அறத்தோட இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப தன்னலம் இல்லாம, சுயநலம் இல்லாம இருக்கணும். அப்படின்ற பண்புகளோட நீட்சியா தான் இது தொடர்ந்து வழி வழியா வந்துகிட்டே இருக்கு. நம்ம கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா, மகாபாரதம், ராமாயணம், இப்ப ராமருக்கு இந்தந்த இந்தந்த பண்புகள்லாம் இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாரி கிரீக் லிட்டரேச்சர்ல இருக்கு. இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருக்கு. ஸோ எல்லா கலாச்சாரத்திலயுமே ஒரு ஹீரோன்றவன் இப்படிப்பட்டவனா இருப்பான். அவன் இந்த மாரி வழி நடத்துவான். அவனுக்கு இது இந்த பண்புகள்லாம் இருக்கும். அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட நீட்சியா தான் இப்ப சினிமால வர கதாநாயகர்களும் அந்த ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல மக்கள். அ சினிமான்றது நம்ம லைஃபோட ஒரு பிம்பமா தானே நம்ம பார்க்குறோம். நம்மளோட ம். லைஃபோட ஒரு ரிஃப்ளெக்ஷனா நம்ம பார்க்குறோம். ஸோ அதுல வர ஹீரோ வந்து அநியாயத்துக்கு எதிரா போராடுறாரு. அன்பா இருக்காரு. தன்னோட பிரச்சனைய மீறி பொதுமக்கள் பிரச்சனைக்காக போராடுறாருன்னா, நம்ம அதெல்லாம் நம்மளோட விரும்பத்தகுந்த குணங்கள் தான். ஆரம்பத்துல இருந்தே எவல்யூஷன்ல இருந்தே இதெல்லாம் நமக்கு விரும்பத்தகுந்த குணங்கள்ன்றனால, அத ஹீரோ ஆன் ஸ்க்ரீன்ல பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப பிடிச்சுக்குது. நம்மளோட ஒரு பார்ட்டா நம்ம பார்க்குறோம். அது நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அது ரியல் லைஃப்லயும் இருக்கும்னு நம்ம நம்புறோம். ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ஹீரோ வொர்ஷிப். ஸோ கிட்டத்தட்ட மனுஷன் தோன்ற மனுஷன் வந்து இனக்குழுவா வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இது தொடர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு சம்பிரதாயம்னு புரிஞ்சுக்கிறேன். பட் இதுக்கான தேவை எங்க இருந்து பொறக்குது? இந்த இந்த ஒரு ஹீரோ வர்ஷிப்ங்கிறது வந்து இவ்ளோ வருஷமா, இவ்ளோ 1000 வருஷமா ஏன் தொடர்ந்துட்டு வருது அது? அ மனுஷன்ற ஒரு சோஷியல் அனிமல். ஸோ குழுவா வாழ்ந்திருக்கும்போது அவனுக்குன்னு ஒரு இணக்கம் தேவை. அவன் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை பிலாங் பண்ணிக்கணும். ஒரு குழுவா சேர்ந்து வாழணும். ஒரு காமனான ஒரு நோக்கத்துக்காக அவங்க போராடுறதுக்கோ, இல்ல எதிரிகள எதிர்த்து போராடுறதுக்கோ, அவங்களுக்கு அந்த கொஹெஷன் தேவைப்படுது. அந்த இணக்கம் தேவைப்படுது அவங்களுக்குள்ள. அதே நேரத்துல அதுல ஒருத்தர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமோ, இல்ல அவங்கள வழிநடத்துறதுக்கான அதிகாரமோ குடுக்கறதுக்கு, இந்த ஹீரோ வொர்ஷிப் ஒரு இன்ஸ்ட்ருமென்டல் டூலா இருந்திருக்கலாம் ஆரம்பத்துல இருந்தே. அது அதுக்கான தேவை இருக்கிறதுனால தான் அது இவ்ளோ பல்லாயிரக்கணக்கான வருஷமா தொடருது. இன்னமும் தொடரும். அ சோ அப்படி இருக்கும்போது, இளைஞர்கள்லாம் ஒருத்தர ஹீரோவா போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன குவாலிட்டீஸ் அவங்க அந்த ஹீரோ கிட்ட பார்க்குறாங்களோ, அத அவங்களுக்குள்ளயும் இன்கல்கேட் பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல அத வளர்த்துக்கிறதுக்கோ, அது ஒரு வாய்ப்பாவும் அவங்க பார்க்குறாங்க. சோ அதனாலயும் இது தொடருது. ஸோ இந்த ஹீரோ வர்ஷிப்ங்கிறது நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு ஒரு விதத்துல நல்ல விஷயமா தானே எனக்கு படுது. ஏன்னா, எனக்கு புடிச்ச ஒரு குவாலிட்டீஸ்லாம் வந்து இன்னொரு மனுஷங்கிட்ட பார்க்கும்போது, அத ஃபாலோ பண்றதுல ஒரு ஹீரோ இமேஜ் எடுத்துட்டு நான் ஃபாலோ பண்றேன். ஸோ இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? எல்லா விஷயத்துக்குமே பல பக்கங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த ஹீரோ வொர்ஷிப்ன்னு சொல்லும்போது, ஒருத்தர நமக்கு பிடிக்குது, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறோம். அதுவரைக்கும் ஓகே. ஆனா அதையும் மீறி வழிபாடுற அளவுக்கு வழிபாட்டு தலத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது, நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்ப இறுகி போயிடுது. ரொம்ப ரிஜிட் ஆயிடுறோம். நம்ம ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே நம்ம ஏத்துக்கிறது இல்ல. ஸோ அவங்கள பிடிச்சவங்கள கண்மூடித்தனமா ஆதரிக்கிறோம். பிடிக்காதவங்கள வந்து கண்டபடி வெறுக்கிறது, வன்மத்த கக்குறது எல்லாமே இந்த சோசியல் மீடியா, ஆன்லைன்லலாம் நம்ம பார்க்குறோம். இது இளைஞர்களுக்கு நல்ல விஷயம் இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங்குள்ள நம்மள கொண்டு போயிடுது. எஸ் ஆர் நோ மாதிரி, பைனரி திங்கிங் மாதிரி. ஸோ அது ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு வழி விடாததுனால, நாளடைவுல நம்ம அத பத்தி சிந்திக்கிற,
இல்ல ஒரு மத்தவங்க கேள்வி கேட்டா நம்ம அத எதிர்கொள்ற சக்தியே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். இது நமக்கு அன்றாட லைஃப்ல மத்த ரிலேஷன்ஷிப்ஸுமே இதுல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மனநிலை வந்து கிட்டத்தட்ட நம்ம நம்ம ஆ தினசரி நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே பைனரியா பார்க்குற மாரி ஒரு மனநிலை உண்டாக்கிடுமா? ஆமா. நமக்கு எல்லாத்தையுமே நமக்கு பிடிச்சது, பிடிக்காது. வேண்டியது, வேண்டாதது அப்படின்னு எல்லாத்தையுமே ஓகே. எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸாவே இத ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா லைஃபே இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். ரிலேஷன்ஷிப்ஸ் காம்ப்ளிகேட்டட் தான். அதுல மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருக்கு. பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. அத உணர்றதுக்கு இந்த பைனரி திங்கிங் ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஏதோ ஒரு வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு இடத்துல இந்த பைனரி திங்கிங் வச்சிருக்கோம்னா, அது மத்த இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் தானே! ஸோ ஆமா. ஈவன் நம்ம ஃப்ரெண்டோட கூட நமக்கு ஒரு ஆர்குமென்ட் வருது அப்டின்னா, நம்ம அத எதிர்கொள்றதுக்கு இந்த மனப்போக்கு வந்து உதவிகரமா இருக்காது. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கேள்வி என்ன வருது அப்டின்னா, நம்ம ஹீரோ வொர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அது வழிபாட்டு நிலைக்கு போம்போது, அதுல இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்டிங்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஹீரோ அந்த அதுவே நம்மள கன்சியூம் பண்ணுது, இல்ல அந்த வழிபாட்டு நிலைக்கு நம்ம போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்ஷன நம்ம எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு மெயினா வந்து நம்மள பத்தின நமக்கான ஒரு செல்ஃப் அவேர்னஸ் தான். நம்மளோட கோர் வேல்யூஸ் என்ன? நம்ம ஃபாலோ பண்ற ஐடியாலஜி என்ன? நம்ம ஐடியாலஜிக்கலா ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கோமா? அப்டின்னும்போது நம்மளோட ஐடியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஒரு எதிரான ஒரு கருத்து வருதுன்னா, நம்ம அத கருத்தாவே எதிர்கொள்வோம். அப்படி இல்ல, கருத்து கருத்து விஷயமா இல்லன்னா, நம்ம ரொம்ப எமோஷனலி லேடனா இருப்போம். ரொம்ப உணர்ச்சி மிகுந்த மக்களா இருப்போம். அப்போ அதுக்கான எதிர்வினை வரும்போது, நம்ம உணர்ச்சியால தான் அத எதிர்கொள்வோம் இல்லையா? சோ அப்பதான் எதிரா பேசுறவங்கள தாக்குறதோ, வார்த்தைகளாலயோ இல்ல அவங்கள தாக்குறதும், நம்மள காப்பாத்திக்கிறதும் நடக்குது. சோ இந்த இடத்துல அது வந்து ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ மத்தவங்க கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். சோ அந்த அளவுக்கு போம்போது நமக்கான செல்ஃப் அவேர்னஸ் வேணும். ஓகே. ஸோ ஒரு ஹீரோ வொர்ஷிப்ங்கிறது வந்து நம்ம ஒருத்தர ஹீரோவா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி, அது ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கிரவுண்ட்லேருந்து நம்ம ஏத்துக்கிறோமா? இல்ல வந்து ஒரு உணர்வுபூர்வமா மட்டும் ஏத்துக்கிறோமா? அப்படிங்கிற அந்த ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் நமக்குள்ள வேணும்னு நெனைக்கிறேன்ல. ஆமா. நமக்கு அந்த சுய பரிசோதனை வேணும். அதுக்கு நம்மள நம்ம ம். நல்லா சரியா புரிஞ்சுக்கணும். நம்மளோட கோர் வேல்யூஸ் என்ன? நமக்கு என்ன வேணும்? நம்ம எத நோக்கி பயணிக்கிறோம்? எல்லாரும் சமம்னு நெனைக்கிறோமா? இல்ல வலி எது வெல்லும்னு நெனைக்கிறோமா? எந்த எந்த பேக்கிரவுண்ட்ல நம்ம இருக்கோம். அது அந்த பெர்சனோட எவ்வளவு ஒத்துப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம சுய பரிசோதனை பண்ணி, அடுத்தவங்க அத கேள்விக்கு உட்படுத்தினாலும், அத எதிர்கொள்ற அளவுக்கு நமக்கு ஆற்றல் இருக்கா? அ அதுக்கான படிப்பு சார்ந்த வாசிப்பும் சரி, அதுக்கான அறிவு சார்ந்த விஷயங்களும் நம்ம தயாரா இருக்கோமா? அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஓகே தேவி. இதுவரைக்கும் எங்க கூட இருந்து உங்களுடைய தாட்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து இது மாரி நெறைய காணொளிகள் பண்ணலாம். ரொம்ப நன்றி தேங்க் யூ. தேவி. நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க்ஸ்.